வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் எழுத்தாளர் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கான் நடிகர்களுடைய படங்களை புறக்கணியுங்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி எம்பி பேசியிருக்கிறாங்க. சாத்வி பிராச்சி ஏற்கனவே பல சர்ச்சைகளுக்குள்ளான நபராக இருக்கிறாங்க. ஒரு பையன்கிட்ட மீரட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது கேட்டேன், நீ என்னவாக விரும்புகிறேன்னு. அவன் வந்து சல்மான் கான் ஆக விரும்புகிறேன், கிருத்திக் ரோஷன் ஆக விரும்புகிறேன், ஷாருக் கான் மாதிரி ஆக விரும்புகிறேன், அமீர் கான் மாதிரி ஆக விரும்புகிறேன்லாம் சொல்கிறான். ஏன்னு கேட்டால் அவங்க நல்லா சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் இதை வந்து வன்முறை கலாச்சாரத்தை பரப்புகின்ற இந்த கான்களின் படங்களை புறக்கணிப்பீர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கால் கொடுக்குறாங்க. ஞானி, இந்த காலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து பகிரங்கமாக முஸ்லீம் நடிகர்களுடைய படங்களை புறக்கணிங்கன்னு சொல்லணும். அதான் அவங்க சொல்ல விரும்புகிற விஷயம். அவங்களுடைய பிரச்சனை வன்முறை கலாச்சாரம் இல்லை. சினிமாவில் வன்முறை கலாச்சாரத்தை பரப்புவதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வன்முறை கலாச்சாரத்தை ஹிந்து இயக்குநர்கள், ஹிந்து நடிகர்கள், முஸ்லீம் நடிகர்கள், முஸ்லீம் இயக்குநர்கள், பார்சி நடிகர்கள், பார்சி இயக்குநர்கள்னு பொம்மையில் ஹிந்தி படம் எல்லா மதங்களை சேர்ந்த நடிகர்களும் இருக்காங்க, இயக்குநர்களும் இருக்காங்க. அவங்க ஆனாலும் அதை பற்றி பேசலை. அவங்க கான்களை குறிப்பிட்டு சொல்லும் போது அவங்க முஸ்லீம் நடிகர்கள் வந்து இங்கே முக்கியமான பொறுப்புகளில் பிரபலமெல்லாம் இருக்கக்கூடாது, அவர்களை பின்பற்றாருன்னு அவர்கிட்ட வந்து மத அடிப்படையிலேருந்து தான் பேசுகிறாங்க. அதை மறைப்பதற்கு வந்து இந்த வன்முறை கலாச்சாரங்கிற ஒரு விஷயத்தை அதை எடுத்துக்கிட்டா வந்து எல்லாரையும் ஆமாம் நியாயமான கருத்து தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை தோன்றும் இல்லையா? அந்த பாவனை முகமூடியாக அதை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? இந்த பாரதிய ஜனதா வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரியான ஒரு துவேஷத்தை உருவாக்க, ஒரு விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்க முயற்சிட்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு தரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களே சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுவும் யானை சொன்னது போல் ரொம்ப வெளிப்படையான ஒரு காழ்ப்புணர்ச்சி தான், வெறுப்பு தான். சும்மா சினிமா அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே தவிர இவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியதாக அவர்கள் ஏன் புகழ்பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த இதுலேயே அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வரி இருக்குது, வன்முறையோட லவ் ஜிகாத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. அவங்களோட பிரச்சனையே இந்த 4 நடிகர்களும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறாங்க, அவங்க திரைப்படத்தில் யாரை லவ் பண்ணுறாங்கங்கிறது, இதெல்லாமே உங்களோட லவ் ஜிகாத்துக்கு எதிராக இருக்குது. இவங்கள பார்த்து லவ் ஜிகாத்து வந்து இந்த மாதிரி இதாயிருங்கிறது தான் நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு தவறான போக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு எம்பியை இந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சியை தூண்டுவதுங்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமான செயலாக தான் கருதுகிறேன். அவங்களுக்கு அமெரிக்கானுடைய அண்மை படம் பிகே இருக்கு இல்லையா, அது வந்து இந்துத்துவ சக்திகளுக்கு எல்லாம் மதவாத சக்திகள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப சிக்கலான படம். அது அந்த படத்தை வெளியில் வரவிடக்கூடாது, தடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது மீறி அந்த படம் வந்து வெளியிடப்பட்டு தணிக்கைக்குழு அனுமதி கொடுத்தது. அதிலிருந்து அவர்களுக்கு வந்து இந்த கான்ற பெயர்களோடவே இருக்கக்கூடிய ஒவ்வாமை வந்து மிக கடுமையாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம். அமீர் கான் உள்ளிட்ட பலரும் தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை போய் பார்த்தாங்க. அவங்களோட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நடிகர்களுக்கு இதை பற்றி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை எல்லாமே மதவாதிகளுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம். இல்லை, ஒருவேளை நம்ம அப்படி தீவிரமாக இவங்க சொல்கிறதே எடுத்துக்கிட்டால் கூட திரைப்படத்தை எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி யாரை முன்னுதாரணமாக சொல்ல முடியும்? இப்போ இந்த வன்முறைங்கிறது என்ன சினிமாலேருந்து பார்த்து உருவாகிறதா என்ன? இல்லையே. நமக்கு தெரியும், பொது வெளியில் வன்முறை உருவாகிறதுக்கான சமூக காரணங்களையும் அடிப்படை விஷயங்களையும் மதவாதமும் உருவாக்காத வன்முறையாக சினிமா உருவாக்கிடுச்சு இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய வன்முறைக்கு மிக அடிப்படையான காரணம் சமூகத்தில் இந்த வன்முறை மிதமிஞ்சி இருக்கிறதும், இன்னும் சொல்லப்போனால் அதை தூண்டி உருவாக்குவதும் தானே. நல்லா தெரியும், அதனோட ஒரு வெளிப்பாடு தானே சினிமாவில் இருக்குது. அதை நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம், அதை பற்றி விவாதிக்கவே மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அடிப்படை காரணங்களை பற்றி பேசவே மாட்டோம். சினிமாவை ஏன்னா இது வந்து ஒரு பாப்புலர் லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் இதை கவுண்டர் பண்ணுறதன் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு சர்ச்சையை உருவாக்கும், அடுத்தடுத்து கிளர்ச்சிகள் உருவாகும். எளிதாக இதை ஒரு தீயை பற்ற வச்சு விடுற மாதிரி தானே. அதை தாண்டி வேற ஒரு பாரதிய வழக்கமான உத்திகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வன்முறை படத்தில் பற்றி பேசினாங்கன்னா, அவங்க வந்து 70கள் 80கள் முழுவதும் இந்தி சினிமாவில் வந்து சாஃப்ட் ரொமான்டிக் கல்ச்சர்னு ஒன்று ராஜ் கபூரில் தொடங்கி ராஜேஷ் கண்ணா காலத்தில் கூட அப்படியே நீடிச்சிட்டு இருந்ததை முழுக்க வந்து ஆக்ஷன் ஹீரோன்னு மாற்றினது அமிதாப் பச்சன் தான். அமிதாப் பச்சன் வந்து அமிதாப் கான் கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா. அதனால் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் அவங்க உண்மையான பிரச்சனை அதுவே இல்லை அவங்களுக்கு. அவங்க பிரச்சனையும் மதவாதம் மட்டும்தான். இதை தாண்டி வேறு ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒவ்வொரு முறை மிக அடிப்படையான சமூக பிரச்சனைகள் பற்றின விவாதம் தேவைப்படுகிற போதும் அதில் பற்றி பேச விடாமல் வேறு பக்கம் முழுக்க திசை திருப்புவதற்கில்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்துவதற்கில்ல இந்த மாதிரி எம்பிக்களை, அது பாஜக தொடர்ந்து செய்யுது. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒபாமா வந்துட்டு போன போது ஒபாமாவோடு போட்ட ஒப்பந்தம், அணு ஒப்பந்தம் என்ன, அதனுடைய ஷரத்துகள் என்ன, உண்மையில் அதில் இந்தியாவுக்கு லாபமா நஷ்டமா, என்ன சிக்கல் இருக்குன்ற விவாதத்துக்குள்ளே போகாமல் மோடி ஒபாமாவை பார்த்த போது போட்டிருந்த உடை இருக்குல்ல,
அதை நோக்கி சர்ச்சை திருப்பப்பட்டு விடுது. அந்த உடை மோடி வேற நாளில் கூட போட்டுக்கலாம், ஆனால் அவர் அன்னைக்கு தேர்ந்தெடுத்து அன்னைக்கு போட்டுக்கிறாரு. ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து திசை திருப்ப அது பயன்படுது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் இருக்குல்ல, அது இன்னைக்கு மிக பிரதானமாக விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கு. அதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி முழுக்க முழுக்க விவாதத்தை டிஸ்கோர்ஸையே திசை திருப்பதுங்கிறது இருக்குல்ல, அந்த உத்தி அவங்க தொடர்ந்து கையாளுறாங்க. இதுதான் காரணமா? அதாவது பல முறை மோடி இது போன்ற விஷயங்கள்ல தவிருங்கள் அப்படின்னு சொல்லி எம்பிக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சொல்லிட்டாரு, இனிமேல் இது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல தொடர்ந்து அது போன்ற எம்பிக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, அமைச்சர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது இப்ப ஞானி சொல்றதுக்கான காரணம் மாதிரியான காரணங்களுக்காகத்தான் அவங்க பேசுறாங்களா? இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புகள், அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஆதரவு உள்ள எம்பிக்கள் எல்லாருமே வெளிப்படையாக தான் இதை பேசுகிறாங்க. அவங்க மோடி இவ்வளவு பகிரங்கமாக சொன்னால் கூட அவரோட குரலுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கொடுத்து அதை பின்பற்றுற மாதிரி தெரியல. வெளிப்படையாக அவருடைய அஜெண்டா என்னவோ அதை அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. ஒன்னே அதை நேரடியாக ஞானி சொன்னது போல இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலையே தவிர, மற்றபடி சிறுபான்மை மக்கள் சார்ந்த ஒரு அமைதியை, நல்லிணக்கத்தை குலைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக தான் இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக இப்போ இந்த உதயத அம்மா தானே சொல்கிறாங்க, அன்னை தெரசாவை பற்றி ஒரு அறிக்கை சொல்கிறாங்க, அவங்க மதம் மாற்றத்துக்காக தான் சேவை பண்ணாங்க அப்படின்னு. அப்போ இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பக்கம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம். இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அப்போ இந்துக்களை தவிர, இந்துக்களினுடைய ஆதரவை தவிர்த்து வேற எல்லாமே தேவையற்றதான், ஒதுக்க வேண்டியதுதான், இந்த மாதிரி தீ வச்சு கொளுத்த வேண்டியதுதான் அப்படிங்கிறது தானே எண்ணம். இந்த மோடி சொன்னால் கேட்கறது இல்லை, இவங்க மோடி வார்த்தைக்கு மதிப்பு இல்லைங்கிறது இருக்கலாம். நான் அதை அப்படி பார்க்கல. இது அந்த விழா கண்டனம் கொடா கண்டனம் கதை படிச்சிருப்போம்ல நம்ம, அந்த கதையில் வர மாதிரி நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழகிற மாதிரி அழுகுறேன்னு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுற கதை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் வர மாதிரி தான் அது. அது இவரை ஒப்புக்கு நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீங்கள்லாம் நான் திட்டத்தை கேட்டுக்கிட்டு அதை உட்படுத்தாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்டுருங்க அப்படின்னு மோடிக்கு அவங்களுக்கு உள்ளே இருக்கிற உடன்பாடு தான் அது. அது ஒரு தடவை சரியா வருவாங்க, நீ ரெண்டாவது தடவை சொல்லுங்க. அதனால ஒரு முறையும் சரியா வரும், ஒரு முறை அதே தான் நடந்துக்கிட்டு. ரெண்டாவது தடவை மூன்றாவது தடவைக்கு பிறகு இது தொடர்ந்ததுன்னா மோடியை பற்றிய ஒரு பிம்பம் சிதைஞ்சிடாதா? இது இப்பவே செஞ்சுதானே இருக்குது, அம்பல் மாதிரி தானே இருக்கு. அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணிருக்காரு, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? இப்படி பேசக்கூடிய ஒரு எம்பியை அவர் தன்னுடைய கேபினெட் அமைச்சரால சேர்த்திருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பிகளை அடுத்த கட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. பிறகு இந்த மாதிரி எம்பிகளுக்கு ரயில்வே கமிட்டி, வெவ்வேறு துறை சார்ந்த கமிட்டிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி எம்பிகள் எல்லாரும் அவங்க கட்சி பொறுப்பு கொடுத்துட்டு தானே இருக்கு. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்படி தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை தர மாட்டோம், உங்களை கேபினெட்டில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த சிக்னலுமே இல்லையே. நீங்கள் பாலிவுட்டில் இவங்க இப்படி சொல்வதற்கான அடிப்படையான காரணம் என்ன இருக்க முடியும்? பாலிவுட்டில் இஸ்லாமியர்களுக்கு அல்லது இஸ்லாம் மதத்தில் பிறந்த சில நடிகர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு, அதை குறைக்கணும் அப்படிங்கிறது காரணமா? இல்லை, தொடர்ந்து இப்போ நம்ம கடந்த 20 ஆண்டுகளாகவே பார்த்தா தெரியும், இவர்களோட வளர்ச்சி பாலிவுட் உள்ளுக்குள்ள கூடிய ஒரு அரசியலை உருவாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, வளர்ந்து வரக்கூடிய பலருக்கும் இவங்க இடையூறாக இருக்கதை நினைக்கிறாங்க. வணிகம் சார்ந்தே என்ன இருக்குன்னா, அது ஒரு பெரிய இந்தியாவினுடைய பொழுதுபோக்கு வணிகம் அவர்கள் கையில் இருக்குது. இன்னொன்று, இவங்களை எல்லாரையுமே தேவைப்பட்டால் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, தேவையில்லைன்னா விட்டுறாங்க. அவங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு புகழும், அவங்க அப்படி பார்த்தா அவங்க தன்னோட மத அடையாளங்களை தாண்டி தான் திரைப்படங்களில் தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவர்களோட பொது விழாவில் கலந்துக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. எங்கேயுமே அவங்க யாரும் தன்னுடைய மத அடையாளங்களை முன் வச்சு எந்த அரசியலையும் பண்ண மாதிரி தெரியல. அதுதான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த இவங்க யாரை தாக்குறாங்களோ இந்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க இஸ்லாமிய தீவிர மத அடையாளத்தை எடுத்துக்கிட்டு தங்களை ஒரு பெரிய மதவாதியாக காட்டிக்கிட்டா பிஜேபிக்கோ சங் பரிவாருக்கோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இவங்க நிஜமாவே செக்குலராக இருக்காங்க இந்த நடிகர்கள் எல்லாம். இவங்க செக்குலராக இருக்கிறது தான் இவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அதாவது ஒரு இஸ்லாமிய நடிகர் பிரபலமாக இருக்கிறவர், அவர் அன்றாட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் செக்குலரான ஒரு பொசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல, அது இவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அவர் செக்குலராக இருக்காத, நீ கம்யூனலாக இருந்தால் நாங்களும் கம்யூனலாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டா தான் அது. அதனால இவங்களுக்கு அவங்க பெரிய உறுத்தலாக இருக்காங்க. இல்லை, செக்யூலரா இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க வாழ்க்கை முறையை பார்த்தா நமக்கு தெரியும். பிறகு அவங்க திரைப்படங்களில் எந்த விதத்தில் அவங்க மத கோட்பாடு அவங்க வலியுறுத்துறது இல்லை. அவங்க பொது வெளியில் வரும்போதும் கூட மத அடையாளங்களை சுமந்துக்கிட்டு எல்லாம் திரியிறது கிடையாது, அதெல்லாம் அவங்க செய்யறதே கிடையாது. அவங்க ஒரு சிட்டிசனாக மட்டும்தான் பொதுவான வெளியில் இயங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக திரைப்படத்துறைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறைக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. தமிழில் வேற எல்லா பிராந்திய மொழிகள்லையுமே சிறுபான்மையினர் அவங்க தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்திக்கிட்டு நேரடியாக திரைப்படங்களில் பங்கு வர்றது கிடையாது. அவர்களுக்கு ஒரு பேர், வேற பேர், ஒரு வேலை சொல்கிறதா இருந்தால் ஒரு பொது பெயர்களில் தான் அவங்க தன்னை வச்சுக்கிறாங்க, அல்லது அந்த பெயர்களில் தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஒரு சிறுபான்மையினருக்கான இல்லை அவங்களுடைய யாரோ அவங்களுடைய சொந்த அடையாளங்களோட வரல. ஏன் அப்படின்னா, பொழுதுபோக்கு இந்த ஊடகம் முழுவதுமே எப்படி இருக்குன்னா எல்லோருக்குமானது,
அதில் வந்து தனிப்பட்ட யாரும் அவர் எந்த டைரக்டர் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர், அவர் என்ன அடிப்படையில் இருந்தாருங்கிறதெல்லாம் இல்லை. அதை தாண்டி தான் எல்லாரும் இந்த சினிமாவை பார்த்துருக்காங்க. அதை தாண்டி தான் சினிமாவில் தொடர்ந்து கலைஞர்கள் பங்கு பெற்றே இருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி அதுக்குள்ளே போய் நம்ம ஏன் கை வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, பண்பாட்டு தளம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கிளப்புனா எளிதாக அது வந்து ஒரு கவனத்தை பெறும். இன்னொன்று அதிலிருந்து விஷயங்களில் தான் அதிகமான அளவுக்கு இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. அதுதான் இது ஒரு விதமான ஒரு ஹிடனான ஒரு பிளாக் மெயிலிங் தான். இல்லை, வலிமையான திரைப்படத்துறையை வந்து கையில் எடுத்துக்கிற முயற்சிக்குள்ளே இப்போ பிஜேபி சங் பரிவார் ஏற்கனவே இருக்காங்க. தணிக்கை குழு தலைவர் மாற்றம், பிறகு தணிக்கை குழு யார் உறுப்பினராக போடுறாங்க, புதிய தணிக்கை குழு தலைவராக யார் வராரு, மோடிக்காக பிரச்சாரம் பண்ண நினைக்கிறவர் தான் கொண்டு வந்து தணிக்கை குழு தலைவராக போடுறாங்க. அவங்க திட்டமிட்டு இந்த துறையை வந்து கைப்பற்றணும், அதுக்குள்ளே தங்கள் மதவாத அஜெண்டாவை சினிமாவுக்குள்ளே புகுத்தணுங்கிற திட்டம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு கட்டமாக இப்படியெல்லாம் காய் நகர்த்துறாங்கன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். அது வேறு வேறு பெயர்களில் இருக்கிறாங்க, பொது பெயர்களில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே சிறுபான்மையின பெயர்களோட இந்த ஃபீல்டுக்குள்ளே நிலைச்சு நிற்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குன்னு காரணமா இருக்குது. உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய நேரங்களில் அவங்களுடைய அந்த அடையாளங்களே அவர்கள் மீதான ஒரு 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 முத்திரையாக மாற்றப்படுறதுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக ஒரு நடிகரோ அல்லது ஒரு இயக்குனரோ அல்லது வந்து ஒரு இசையமைப்பாளரோ அவருடைய தன்னுடைய அடையாளத்தோட அப்படி தான் சினிமாவில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா அதுக்காகவே அவர் ஒதுக்கக்கூடும், அதுக்காகவே அவரோட வந்து ஒரு ஆள் இணைஞ்சு பணிபுரியாமல் இருக்கலாம், இல்லைதான் அவருடைய வெற்றி தோல்விகளுக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதமோ அல்லது அவருடைய இனமோ கூட வெளிப்படுத்தப்படும். இங்கே பாருங்க, யாரையுமே வெளிப்படையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது தானே. இல்லை, இது வந்து ராமகிருஷ்ணன் சொல்கிறது வந்து தமிழ் சினிமா சூழலுக்கு தான் பொருத்தமானது. இது ஹிந்தி பட சூழலுக்கு பொருத்தமானதே அல்ல. ஹிந்தியில் வந்து அமீர் கானோ, ஷாருக் கானோ, சல்மான் கானோ தங்கள் பெயரை மாற்றி வச்சுக்கிட்டு வேறு பெயர்கள்லாம் அவங்க இயங்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படி அந்த முழு இந்தி பட சரித்திரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் பிரபல நடிகர் அப்படி இருந்தவர், வேறு யாருமே இருக்கல. திலீப் குமாரை தவிர வேறு எந்த நடிகருமே அந்த நீண்ட வரலாறுல அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை. திலீப் குமாருங்கிறது மட்டும்தான் ஒரு விதிவிலக்கால் நம்ம பார்க்கல நடந்ததுன்னு. மீதி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீதி காலகட்டம் முழுவதும் இவங்க தங்கள் பகிரங்கமான தங்கள் பெயரோடு தான் அங்கே இயங்கியிருக்காங்க. அது அங்கே எந்த சிக்கலையும் ஏற்படுத்தலை. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஹிந்தி திரைப்பட உலகமே ஆரம்பத்தில் இருந்தே அது உருது கலாச்சாரத்துலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், இந்துஸ்தானி கலாச்சாரத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கலந்த ஒரு பங்களிப்பு இந்தி சினிமாவில் எப்போவுமே இருந்திருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் எப்போவுமே சிக்கலாக இருந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒரு இந்து ஆதிக்க மனப்பான்மை வந்து தமிழ் சினிமா உலகத்தில் தான் கூடுதலாக இருந்திருக்கு. இது ஒரு முரணாக பார்க்கலாமா? என்ன தமிழ் பண்பாட்டில் ஊறி வளர்ந்த அல்லது திராவிட இயக்கம் ஆட்சியை பிடிப்பதற்கு தமிழ் சினிமாவை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க தமிழ் சினிமாவை வந்து இந்து ஆதிக்க உணர்வோட கூடிய இல்ல அதை நோக்கின போற ஒரு பாரு. ஏன்னா இங்க வந்து ஜாதி உணர்வு வந்து கூடுதலா இருக்கு. ஹிந்தி சினிமாவில் இருப்பதை விட தமிழ் சினிமா துறையில் வந்து ஜாதி உணர்வு கூடுதலா இருக்கு. பல இயக்குநர்களை பற்றி வரக்கூடிய குற்றச்சாட்டு அவங்களுடைய ஜாதிக்காரங்களை கூடவே வச்சுக்கிறாங்க. அவங்க ஒன்றா வேலை செய்யும் போது அந்த ஜாதி சார்ந்தவர்கள் தான் அதிகமான முக்கிய பொறுப்புகளுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் மீது அப்படிப்பட்ட விமர்சனங்கள் தமிழ் சினிமாவில் எல்லா காலத்தையும் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று. இங்கே பொது தமிழ் அடையாளம்ங்கிற அடிப்படையில் நாம் இயங்கலாம். நீங்கள் இஸ்லாமியர் அடையாளம் தேவையில்லை, கிறிஸ்துவ அடையாளம் தேவையில்லை, இந்து அடையாளம் தேவையில்லை, தமிழ் அடையாளம் போதுங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அதை திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துக்க முயற்சி பண்ணியிருக்கு. அது முழுமையாக வெற்றி அடையாவிட்டாலும் அது நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதை மீறி இங்க வந்து அதை மீறி இந்த போக்கு இருக்கு. நீங்க அதை ஏற்குறீங்களா? ஆமா, ஏன்னா இப்பவும் கூட இருக்கு. இப்பவும் கூட வந்து ஒருத்தர் தன்னுடைய அடையாளத்தோட நேரடியாக ஒரு துறையில வந்து, அதுவும் குறிப்பாக சினிமாவில் வந்தா அப்படின்னா ரொம்ப அபூர்வம். யாரோ ஒரு சிலர் தான் அதில் வந்து தன்னுடைய அந்த அடையாளங்களோட அப்படி வந்து சினிமாவில் ஜெயிச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு இடையூறாக இருக்குமோ அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. பல நேரங்களில் இடையூறாக இருக்குங்கிறதும் கூட உண்மைதான். நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் தூக்கிலிடப்பட்ட அப்சல் குரு உடலை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் ஜனநாயக கட்சி கோரிக்கை வைக்குது. முதலமைச்சராக முஃப்தி முகமது சையது பொறுப்பேற்ற உடனே நாள் 2 கோரிக்கை 2 அப்படிங்கிற மாதிரி, அல்லது சர்ச்சை 2 அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல அந்த செய்தியை பார்க்க முடியுது. ஞானி அப்சல் குருவை தூக்கிலிட்டதில் அரசியல் சாசன தேவைகளோ உரிய நடைமுறைகளோ சரியாக பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? இது அடிப்படையில் இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணிங்கிறதே ஒரு சிக்கலான கூட்டணி தான். கருத்து ரீதியாக முழுக்க முழுக்க கொள்கை ரீதியாக எதிர் நிலையில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளாக இவை பிடிபியும் பிஜேபியும் இருக்கின்றன. அவை ஒன்று சேர்ந்து வருகிற போது இந்த முரண்பாடுகள் வருவது ரொம்ப இயல்பானது, எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் 2 பேருக்குமே வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்ட காரணத்தினால எங்கள் தனி அடையாளத்தை இழக்கவில்லை என்று அவரவருடைய ஆதரவு வாக்காளர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா.
ஆனால் அவங்க தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாரம் ஒரு தடவை மாசம் ஒரு தடவை சொன்னா பரவாயில்லையா, டெய்லி சொல்லுவாங்க போல இருக்கு. இல்லை, அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும், தொடர்ந்து அடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அது அப்படி நடக்கும்போது திரைமறைவில் வந்து 2 பேரும் இதெல்லாம் ஒத்து போகலாம் இதெல்லாம் ஒத்து போகலான்னு ஒரு பேரங்கள் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த பேரங்கள் கூட கூட இது குறையும், அது குறைய இது கூடும், இது நடந்துகிட்டே தான் போகும். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? இல்லை, இப்போ அவங்களுடைய இப்போ இந்த பிஜேபி தான் அப்சல் குரு தூக்கில் போடணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தீவிரம் காட்டினதில் அவங்களோட பங்கு தான் இருக்குது. காங்கிரஸ் அதை வேணால் நிறைவேற்றி வச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அப்சல் குரு வந்து தூக்கிலிடப்பட்டதுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றமே அதுக்கான எந்த நேரடியான ஆதாரங்களும் இல்லை, அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை வந்து அப்சல் குரு கொல்லப்பட்டதா இல்லையாங்கிறது இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது. அதான் அரசியல் வந்து முழுக்க திருப்பவும் காஷ்மீரினுடைய அரசியல். அது நேற்று அவர் சொன்னது போல் வந்து காஷ்மீர் தேர்தலுடைய வெற்றிக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளினுடைய உதவி தான் இங்கே வந்து தேர்தலில் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருக்குங்கிற அதனோட அடுத்த நிலைப்பாடு தான் இது. அப்போ யாரையும் திருப்திப்படுத்த, யாருக்கோ வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இது தொடர்ந்து இது போன்ற சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கும்னா அப்புறம் அங்கே வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு இதுதான் பதில், இந்த 2 கட்சிகளும் கொடுக்கக்கூடிய பதில் அப்படின்னு பொருளா? இல்லை, மக்களுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப தெளிவாக வந்துருச்சு, யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறதுலாம் வந்துருச்சு. அதை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி அமைக்க முடியும், வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்பதா சேர்ந்து தான் ஆட்சி அமைப்பதாங்கிறத பற்றி அவங்க தீர்மானிச்சிருக்கணும். இதில் பிஜேபி இங்கே போய் இங்கே ஆட்சி அமைச்சிருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய என்னன்னு சொல்கிறது அரசியல் அயோக்கியத்தனம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாருங்கள், நீங்கள் டெல்லியில் என்ன நடந்துச்சு, டெல்லியில் வந்து டெல்லி தேர்தலில் வந்து பிஜேபிக்கு தான் அதிக தொகுதி கிடைச்சிது, ஆம் ஆத்மிக்கு அதை விட 4 சீட்டு கம்மியாக கிடைச்சிது. பிஜேபி டெல்லியில் வந்து இது ஆம் ஆத்மியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முன்வரவே இல்லையே. பிஜேபிக்கு ஆம் ஆத்மிக்கு இந்த கடுமையான முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருக்குல்ல, அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து வரல. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸோட சேர்ந்து ஆம் ஆத்மி அமைக்கிற போது அது மிகப்பெரிய கொள்கை விரோதமாக தான் அவங்க பேசினாங்க. என்ன, அப்போ ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் ஆதரவை பற்றி ஆட்சி அமைக்கிற போது அது கொள்கை விரோதமாக இருந்தவங்களுக்கு, இப்போ காஷ்மீரில் வந்து அடிப்படையில் இவங்க கொள்கையோட துளியும் உடன்படாத ஒரு மக்கள் ஜனநாயக கட்சியோட சேர்ந்து அமைப்பது எந்த கொள்கை விரோதமாகவும் படவே இல்லையே. நீங்கள் அப்சல் குருவுடைய உடலை திருப்பி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றதே அது உண்மையா சீரியஸாக உடலை திருப்பி வாங்கணுங்கிறது அதுல நோக்கம் இல்லை, அரசியல் ரீதியாக நாங்க எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களுடைய நோக்கம். அதான் அவங்களுடைய நோக்கம். அது பிஜேபியை இரிட்டேட் பண்றதாக இருந்தாலும் கூட இல்லை, அது பிஜேபி இரிட்டேட் பண்ணணுங்கிறது தான். ஏன்னா அது வந்து அவங்களுடைய டிமாண்ட். இவங்க அப்சல் குருவை கொல்லப்பட்டதுக்கு நியாயமான காரணங்கள் இல்லை, இன்னும் அப்படி கொல்லப்பட்டது தவறு, அப்படி தவறுங்கிறதுனால அவருடைய உடலை நாங்கள் திருப்பி ஒப்படைக்க விரும்புகிறோங்கிறது அவங்களுடைய வழக்கமான ஸ்டாண்ட். அப்சல் குருவை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்களும் பிஜேபியினுடைய ஸ்டாண்ட். இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டது தான் இப்போ இருக்கிற முரண்பாடு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இவங்க ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கூட்டணி தான். இப்படி உள்ளுக்குள்ள இந்த குடசல் இன்னும் அதிகமாக தான் செய்யும். திரையரங்குகளுடன் கூடிய வணிக வளாகமாக சாந்தி தியேட்டர் மாற்றப்படுகிறது அப்படின்னு நேற்று பிரபு அறிவிச்சிருக்கிறாரு. சிவாஜி கணேசனோடும் சிவாஜி கணேசன் சினிமாக்களோடும் ஐடென்டிஃபை ஆகிற நபர்கள் எல்லாருக்கும் சாந்தி தியேட்டர், சென்னையை பொறுத்த வரைக்கும் சாந்தி தியேட்டரும் அவர்களுடைய நினைவிலிருந்து அகல முடியாத ஒரு திரையரங்கம். இப்படி இந்த திரையரங்கமாக மட்டுமே இருக்கக்கூடிய திரையரங்கங்கள் படிப்படியாக இடிக்கப்படுவது, அது ஒரு வணிக வளாகமாக மாற்றப்படுவது, அதற்குள்ள திரையரங்கங்கள் இருக்கு இல்லைங்கிறது 2வது விஷயம். அந்த மாதிரி மாறி வரும் சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க ராமகிருஷ்ணன்? ஒன்று, இது வந்து கால மாற்றத்தில் தவிர்க்க முடியாதது தான். ஏன்னா சினிமாவினுடைய அதுலேயும் குறிப்பாக இந்த திரையரங்க தொழில்நுட்பங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. இன்றைக்கி யாரும் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்டரில் ஓட்டுறது இல்லை, முழுக்க வந்து இன்றைக்கி சேட்டலைட் வழியாக டிஜிட்டல் வழியாக ஒலிபரப்பு வந்துருச்சுங்கிறதுனால நவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே நேரத்தில் ஒலி அமைப்புலையும் திரையிலையும் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் இந்த திரையரங்குகள் நவீனப்படுத்துறதுனுடைய ஒரு பகுதியாக இதை எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது என்னென்னா, எல்லா திரையரங்குகளுமே வெறுமனான ஒரு திரையரங்கு இல்லை, அது ஒரு ஞாபகத்தினுடைய அடையாளம். தொடர்ந்து நம்ம இப்போ சாந்தி தேட்டர்னா சாந்தி தேட்டரில் நிறைய படம் பார்த்துருக்கோம். சாந்தி தேட்டர் தொடர்பான ஒரு உணர்ச்சி பூர்வமான இது இருக்கு இல்லையா, நினைவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த தேட்டரில் படம் பார்த்தவங்களுக்கு, அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு சிவாஜி படத்தினுடைய அடையாளமாக இருந்தது எல்லாம் உண்மைதான் ஒரு வகையில். ஆனால் அது இப்போ நமக்கு இந்த திரையரங்கத்தினுடைய இந்த புதிய மாற்றங்கள்ங்கிறது நம்ம கால மாற்றத்தோட ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். 2 விஷயம் அவர் சொன்னதுலேருந்து, நவீன தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி திரையரங்கங்கள் மாற்றமடைய வேண்டும், அது தவிர்க்க முடியாது கால ஓட்டத்தில் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதே சமயத்தில் அந்த ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை அசை போட்டுக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பை நாம் அந்த மாதிரி மாற்றம் வரும்போது இழக்கிறோம்.
இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு வழி இல்லையா? பேலன்ஸ் பண்ண வழி இருக்கா தவிர இது வந்து முழுக்கவும் திரைத்தொழிலுடைய ஒரு இறங்கு முகம்னு இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு விதமாக இதை பார்க்கலாம். ஏன்னா இப்போ அந்த வளாகத்தில் 2 அரங்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மல்டிப்ளெக்ஸ் வந்து வரும்போது அது உள்ளுக்குள்ளே 6 அரங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா மாற்றி பெரும்பாலான மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் எனக்கு ஒரு சந்தேகம், ஏற்கனவே இது 1200 இருக்கைகளோட முதல்ல இருந்த சாந்தி தியேட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் அது 2 தியேட்டர்களாக மாறும்போது 2 தியேட்டர்களும் சேர்ந்து மொத்த இருக்கை வந்து 812 அப்படின்னு ஆகுது. 1212 812 ஆகுது, 400 போகுது. இப்ப நீங்க வந்து 6 காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாலும் அவை எல்லாம் சேர்ந்து இந்த 800வது வருமா அல்லது 1200 இருக்கைகள்ங்கிறது விஷயம் இல்லை. அதுக்கு மாறாக நீங்க வந்து 1200 இருக்கை கொண்ட ஒற்றை அரங்கில் ஒரு படம் தான் ஓடிட்டு இருக்க முடியும். ஆனா நீங்க 200 சீட் இருக்கக்கூடிய 6 அரங்கில் 6 படங்கள் ஓட முடியும். அப்ப நிறைய விதமான படங்கள் நிறைய விதமான ஆடியன்ஸுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை மல்டிப்ளெக்ஸ் தான் உண்மையில உருவாக்கி கொடுக்குது. அதை வந்து எல்லா படங்களுக்கும் எல்லா தியேட்டரையுமே ஒரே படத்துக்கு கொண்டு வரணுங்கிறது வணிகத்தில் நடக்கிற ஒரு தவறான போக்கில் ஒன்று, அது வேற. ஆனால் நீங்க பல அரங்குகள் இருக்கும்போது பலவிதமான படங்கள் வருவதற்கு பல்வேறு விதமான பார்வையாளர்களுக்கும் அது வாய்ப்பு கொடுக்குங்கிறது இருக்குல்ல, அந்த விதத்தில் மல்டிப்ளெக்ஸ் நாம் வரவேற்க வேண்டும் ஒரு விதத்தில். ஆனால் நீங்க வரலாற்று நினைவு சின்னங்கள்னு பார்க்குற பார்வை இருக்குல்ல, அப்போ எது வரலாறு, எதை வரலாறா நினைவு வச்சுக்கணும், எதை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை கைவிடணும்னு அதுக்குள்ள ஒரு தேர்வுகள் தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையுடைய முதல் திரைப்பட அரங்கம் இருக்குல்ல, எலக்ட்ரிக் தியேட்டர், அது எங்கே இருக்குன்னு பெரும்பாலான திரைப்பட அறிவாளர்களுக்கு தெரியாது. அது இப்போ அண்ணா சாலையில் தபால் நிலையம் இருக்குல்ல, அது உள்ளதான் இருக்குது. அண்ணா சாலை தபால் நிலையம் இருப்பதே அந்த வளாகத்தில் தான் இருக்குது. எலக்ட்ரிக் தியேட்டர் இந்த கட்டடத்தில் இன்னைக்கு தபால் நிலையத்துடைய சார்ட்டிங் ஆஃபீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தபால் பிரிக்கிற இது இருக்குது. அங்கே ஒரு சின்ன கல்வெட்டு மட்டும் இருக்கும், இங்கே எலக்ட்ரிக் தியேட்டர்னு ஒன்று இருந்தது அப்படிங்கிறது. அது கூட ஒரு ஆய்வாளர் தியோடர் பாஸ்கரன் பிஎம்ஜிஆர் இருந்த போது போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இந்த விஷயங்களை அக்கறை காட்டினதுனால அதுக்குள்ளே அது மாதிரி ஒரு விஷயம் அங்கே வர வாய்ப்பு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ முதல் தியேட்டர் இந்த இடத்தையே நம்ம வந்து முழுக்க மாறி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி பல இடங்கள் மாறி. நீங்கள் சினிமாவுக்கு முன்கட்டத்துக்கு போங்க, தமிழ்ச்சூழலில் நாடகம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இருந்திருக்கு. ஒற்றவாட தியேட்டரில் வந்து தினசரி நாடகம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அத்தனை பெரிய கலை ஆளுமைகளும் நாடகம் நடித்த இடம் அது. இன்னைக்கு ஒத்தவாட தியேட்டர் இருக்கிற இடம் எது, இருந்த இடம் எதுன்னு யாருக்கும் தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்த இடமே தெரியாது. நமக்கு பிரச்சனை என்னன்னா அந்த இடத்தை காப்பாற்றுறது அல்ல, அந்த இடத்தை காப்பாற்றுவதன் நோக்கம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். அந்த இடத்தை காப்பாற்றினால் அங்கே நாம் ஒரு அருங்காட்சியகத்தை ஏற்படுத்துகிறோமா, அது அங்கே வரலாற்று போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு மியூசியம் இருக்கா, வரலாற்று படங்கள் அங்கே வைக்கிறோமா, வரலாற்று பற்றி தகவல்கள் அங்கே தரமா, வரலாற்று விஷயங்கள் அங்கே ஒரு ஒலி காட்சியாக வருகிறவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி சிஸ்டமே நம்ம கிரியேட் பண்ணல. நீங்கள் சென்னையில் 24 மணி நேரமும் திரைப்படம் பார்க்க முடியும் அப்படின்னு இருந்த தியேட்டர் வந்து சஃபயர் காம்ப்ளெக்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் அது தரமட்டமாகி வெறும் கிரவுண்ட் ஆகியே 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அது வந்து எந்த விதமான மாற்று அடையாளமும் அங்கே கிடையாது. 24 மணி நேரம் படம் பார்க்குற தியேட்டர் இந்தியாவிலே அது ஒன்று தான் இருந்தது, வேற எதுவுமே இருக்கல. அப்போ இதெல்லாம் வரலாற்று ரீதியாக நம்ம மியூசியம் கிரியேட் பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியம். ஞானி சொன்னதிலிருந்து ஒரு விஷயம் சிவாஜி குடும்பத்தினருக்கு வந்து ஒரு ஆலோசனையாக தோணுது. சிவாஜியினுடைய திரைப்படங்கள் தொடர்பாக, சாந்தி தியேட்டர் தொடர்பாக இருக்கக்கூடிய நினைவுகளை அங்க வந்து அவர்கள் வந்து ஒரு மியூசியம் வைக்கிறதுக்கான ஒரு ஆலோசனையாக ஞானி சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அது ஒரு வணிக வளாகமாக வரும்போது அதுல ஒரு பிரிவாக அவங்க சிவாஜி நடித்த படங்களையோ அல்லது அந்த தியேட்டர்னுடைய ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, அதுல புகழ்பெற்ற படங்கள் ஓடுனது, அதுக்கான ஒரு நினைவினுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே கூட அவங்க காட்சிப்படுத்தலாம். ஏன்னா அப்படி நிறைய தியேட்டர்கள் உலகத்தில் இருக்குது. அந்த தியேட்டர்களை நானே போய் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அது ஒன்று அந்த ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே அதே மாதிரியான அந்த விண்டேஜ் அதே மாதிரியாக அமைச்சிட்டு உள்ளுக்குள்ளே நவீனப்படுத்தியிருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த தியேட்டருடைய புறத்தோற்றம் அதே பழைய கால தியேட்டர் மாதிரியே இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கைகளும் மற்ற வசதிகளும் எல்லாமே நவீனப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இதனுடைய மாதிரியை செய்து உள்ள வச்சுருப்பாங்க. இப்படி தான் அந்த தியேட்டர் இருந்தது, அங்கே என்னென்ன படங்கள் திரையிடப்பட்டது அப்படின்னு. இப்போ சினிமா பேரடி ஷோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு திரையரங்கத்துக்கு பின்னாடி அதுக்கு என்னென்ன நினைவுகள் இருக்குது, அது மூடப்படுறது அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ஒரு வருத்தத்தை கொடுக்குதுங்கிறத எடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இதை பார்த்தா இன்னொரு பக்கம் இருக்குது என்ன அப்படின்னா, திரையரங்குகள் வந்து சிறு நகரங்களில் பெரும்பான்மையான நகரங்களில் யாரும் இல்லை. ஏன்னா அந்த திரையரங்குகளுக்கு கூட்டமே வர்றதில்லை, முறையாக பராமரிக்கப்படலை. கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளே நான் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மையான சிறு நகரங்களில் படம் பார்க்க போயிருக்கிறேன். எல்லா ஊர்கள்லையுமே மிக மிஞ்சிய டிக்கெட்டு, அதாவது ஒரு டிக்கெட்டோட விலை 250 ரூபா, 200 ரூபா. ஒரு முறைப்படுத்தலும் கிடையாது. அடித்து கொடுக்குற டிக்கெட் 8 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது. கவுண்டர்லேயே தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று வரக்கூடியவங்க எல்லாருக்குமே ஈஸியாக தெரியுது. வாங்குறவனே என்ன சொல்கிறாங்கன்னா 200 ரூபா டிக்கெட் கொடுங்க, 250 ரூபா டிக்கெட் கொடுங்கிறான். சென்னை போன்ற பெருநகரத்தில் இவ்வளோ பெரிய மல்டிப்ளெக்ஸ்லேயே அந்த டிக்கெட் கிடையாது.
எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல், ஆனால் ஒரு சினிமா தியேட்டரில் 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து தான் எல்லா ஊர்கள்லையும் படம் பார்த்துருக்காங்க. இதை யாரும் கேட்கவும் இல்லை, முறைப்படுத்தவும் இல்லை. தியேட்டரில் போய் கேட்டால் அவன் தியேட்டருக்காரன் சொல்லலாம், அப்படி தான் இந்த டிக்கெட்டை நாங்களே தான் நிர்ணயம் பண்ணிக்கிடுவோம், நாங்கள் எங்கேயும் போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்க. கண் முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நடக்கிற ஓப்பனிங் 3 நாட்களோட அது முடிஞ்சு போச்சு. ஆமாம், இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ஓடிச்சுன்னா இந்த 250 ரூபாங்கிறது 200 ரூபாய்க்கு வரும், 150 ரூபாய்க்கு வரும். ஒருபோதும் அந்த டிக்கெட் இருக்கிற 10 ரூபாய்க்கோ 15 ரூபாய்க்கோ வராது. சென்னையில் இப்போவும் கூட ஒரு 10 ரூபாய் டிக்கெட் உள்ள தியேட்டர்ஸ் இருக்குது, குறைந்த அளவாக தான் அந்த டிக்கெட்டை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க 200, 150, 175 அவங்க நிர்ணயிக்கிறதா. ஒருவேளை பெரிய பெரிய நடிகர்களுடைய புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இது பெரிய சிக்கல். இல்லை, எந்த தியேட்டரில் போய் படம் பார்த்தாலும், நான் ஒரு திரைப்படத்துக்கு அதனோட 5வது நாள் போகிறேன் இரவு காட்சிக்கு, ஆனால் அந்த தியேட்டரில் 200 ரூபாய் டிக்கெட்டு. ஆனால் அந்த தியேட்டரில் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது, ப்ரொஜெக்ஷன் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் சீட்டிங் கிடையாது, கழிப்பறைகள்லாம் குறைஞ்சபட்ச வசதிகள் கூட கிடையாது. ஆனால் அப்போ என்ன அப்படின்னா, திரையரங்குகள் முறைமைப்படுத்தப்படவே இல்லை. கட்டணங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுறதாக பல்வேறு புகார்கள் இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. இதெல்லாம் தாண்டி திரையரங்குகளுக்கு வந்து மக்கள் படம் பார்க்கறது அப்படிங்கக்கூடியதே ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி போய் சினிமா பார்க்க வேண்டியிருக்குன்னா, அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதற்கான வசதிகளோட, அதுக்கான இருக்கைகளோட, அதுக்கான ஒலி அமைப்புகளோட உள்ள ஒரு திரையரங்கமாக இருக்கலாம் தானே. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பெரும்பான்மையான படங்கள் தியேட்டர் கிடைக்காதனால வெளிவராமல் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல. ஏன்னா ஒரு படம் வெளியாகிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் படம் உட்பட இருக்கிற பெரிய பிரச்சனையே வெளியிடுவதற்கான அரங்குகள் இல்லை. அப்போ இந்த முரணை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு பக்கம் தியேட்டர் கிடைக்க மாட்டேங்க, இன்னொரு பக்கம் இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாமே பராமரிக்கப்படலை, கட்டண கொள்ளை. இது வந்து யாருமே கவனிக்கப்படாத, ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறேன். மல்டிப்ளெக்ஸாக மாறினாலும், ஞானி சொன்ன மாதிரி, ஞானியர் குறிப்பிட்ட மாதிரி மல்டிப்ளெக்ஸாக மாறினாலும் நீங்க திரையரங்கம் கிடைக்காம ரிலீஸ் ஆகாம இருக்குல்ல, அந்த படங்களுக்கு கிடைக்கும்னு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அரங்குகள் எல்லாமே திருப்பவும் என்ன அப்படின்னா தனியார் வசமாக தான் இருக்கு. நமக்கு ஆர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய யார் வேணாலும் அந்த தியேட்டரை வாடகைக்கு எடுத்து படம் போடுற மாதிரி, அல்லது குறைந்த கட்டணத்தில் படம் போடுற மாதிரி. நமக்கே கலைவாணர் அரங்கம்னு சொல்லி சென்னையில் இருந்தது. மிக குறைவான கட்டணத்தில் நிறைய தரமான படங்களை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அரசே முன் வந்து திரையரங்குகளை அமைச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, தமிழகத்துடைய முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயும் யார் வேணாலும் அந்த திரையரங்கத்தை பயன்படுத்திக்கிடலாம். ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் படம் பண்ண ஒருத்தருக்கு ஒரு 3 நாள் தான் ஒரு படத்தை காட்ட முடியும்னா அதுக்கு வழியே கிடையாது. இப்போ திரையரங்கங்கள் இருந்தாலும் கூட அங்க வந்து பெரிய படங்கள் மட்டும்தான் திரையிடப்படும்ங்கிற அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து திரைப்படத்துறையுடைய வணிக அரசியல். அது அந்த வணிக அரசியல்னால வர சிக்கல். அதிலே ஒரு சிறு படம் எடுத்துறோ, அந்த சிறு படம் சிறப்பான ஒரு கவனத்தை பெற்றுட்டா உடனே அவரை போய் மேலே எல்லாரும் குவிஞ்சு அவரை ஒரு பெரும்படம் எடுக்கிறவராக மாற்றி, அடுத்து பார்த்தீங்கன்னா தன் முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தியேட்டரே கிடைக்காம திண்டாடினவர் அவருடைய அடுத்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திரத்தோடு அத்தனை தியேட்டர் அவர் கைவசப்படுத்துகிற மாதிரி போக்கு இருக்கு. எல்லோருமே அது எனக்கு நாளைக்கு கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையிலே ஓடிட்டு இருக்காங்க. அதுதான் இருக்கிற சிக்கல். இல்லை, இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, மல்டிப்ளெக்ஸில் சின்ன படங்கள் போட மாட்டாங்க. ஒரு சின்ன படம், அது நீங்கள் தரமான படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா அதில் ஆர்டிஸ்ட் இல்லை. எங்கள் தியேட்டருக்கு இந்த படம் போட்டால் பெருமை இல்லைன்னு சொல்லிலாம் சில படங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ உண்மையில் என்னென்னா, இந்த மல்டிப்ளெக்ஸ் ஒரு விதமான ஒரு பாலிடிக்ஸை பண்ணுது. என்னென்னா, அது நடிகர்களுடைய பிரபலங்களுடைய வசதியான பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படங்களுக்கு தான். ஆனால் மும்பையில் அப்படி இல்லை. நிறைய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடியதில் என்ன இருக்குன்னா, அரசே முன் வந்து அங்கே ஒரு ஷோ கட்டாயம் நீங்கள் ரீஜனல் ஃபிலிம் போட்டு தான் ஆகணும், அல்லது ஒரு தியேட்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீஜனல் ஃபிலிம்னு சொல்லப்படக்கூடிய சிறு படங்களுக்கு ஒதுக்கி தான் ஆகணும். ஆனால் இங்கே அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அங்கே மல்டிப்ளெக்ஸில் வேறு முறைகள்லாம் இருக்குது. காலையில் 10 மணி காட்சிக்கு வந்து டிக்கெட் விலை குறைவு, மதியம் மாலை காட்சிகளுக்கு தான் டிக்கெட் விலை ஏறும். காலை காட்சிக்கு குறைஞ்ச டிக்கெட்டில் போய் படத்தை பார்க்க முடியும் 10 மணி காட்சிக்கு. அது மாதிரி வெவ்வேறு ஷோக்கு வெவ்வேறு ரேட் ஆஃப் டிக்கெட் எல்லாம் அங்கே மல்டிப்ளெக்ஸில் இருக்குது. ஆனால் இங்கே ராமகிருஷ்ணன் சொல்கிற பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இங்கே வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆகட்டும், சிங்கிள் ஸ்க்ரீன் ஆகட்டும், இந்த திரையரங்குகள் எல்லாவற்றையும் யாரோ ஒரு ப்ரொடியூசரோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரோ கையகப்படுத்தி அவர்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிறது இருக்குல்ல, சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலில். அதுதான் இங்கே தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை புறாமே வருது. வணிக அரசியல்ல வேற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நீங்க சொல்றீங்க. ஆமா, அந்த அரசியல் அல்லது திரைத்துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பு சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் தியேட்டர், அதாவது திரையரங்கமாக மட்டுமே இருக்கக்கூடிய திரையரங்கங்கள் மாறுவதற்கு திரைப்படம் பார்க்கக்கூடிய பண்பாட்டுல ஒரு மாற்றம் இருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இன்றைய நாளிதழில் இன்னொரு நாளிதழில் அதை ஒரு காரணமா போட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் இன் ஃபில்ம் வாட்சிங் கல்ச்சர் சைட்டட் அஸ் ரீசன் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு படம் பார்க்க விரும்புறதோட அந்த படத்தை வந்து அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே குவாலிட்டியில் அதே தரத்தோட பார்க்கவும் விரும்புகிறோம்.
நம்ம ஒரு நல்லா தெரியுது அந்த படம் அவ்வளோ பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே திரையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறம் இருக்காது, அதில் இருக்கக்கூடிய ஒளி இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தையே ஒரு 30 வருஷம் பழைய படம் மாதிரி நம்ம ஒரு அரங்கில் போய் பார்க்க விரும்பலை. அப்போ இன்றைக்கி படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் அவங்க இந்த கொடுக்குற காசுக்கான அதுக்கான ஒர்த்துள்ள ஒரு தேட்டருக்கு தான் போக விரும்புகிறாங்க. மல்டிப்ளெக்ஸில் நிறைய நேரங்களில் பல படங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. அதுதான் இப்போவும் இருக்கிற நிஜம். அப்போ படம் பார்க்க விரும்புகிறாங்க மக்கள். ஆனால் அதுக்கான அதே ஒரு தரத்தோடு இருக்கக்கூடிய அரங்குகள் இருக்கா அப்படின்னா குறைவான அரங்கு தான் இருக்குது. இன்னொன்று, இந்த சினிமா பார்க்குறதுங்கிறது முந்தைய தலைமுறை மாதிரி இல்லை. இன்றைக்கி முந்தைய தலைமுறையில் அது ஒன்று தான் பொழுதுபோக்கு. இன்றைக்கி அப்படி இல்லை. அது தேர்வு செய்து போகப்படுற பொழுதுபோக்கு. என்ன படத்துக்கு போகணும், எந்த தேட்டருக்கு போகணும், எப்போ பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணி தான் போகிறாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்க்காட்ட அந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்கான். அது அந்த தேட்டரில் படம் பார்க்கணுங்கிறது தான். அதே படம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட அந்த அரங்கத்தில் போய் பார்க்க மாட்டாங்க. இந்த படம் பார்க்கும் பண்பாட்டில் இருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படம் பார்க்கும் பண்பாட்டில் மாற்றம்ங்கிறது பல அம்சங்கள்னால வருது. ஒன்று வந்து பொருளாதார காரணம். ஒரு குடும்பமாக போய் படம் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பொருட்செலவு, குறிப்பாக திரையரங்கங்களில் அது சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, மல்டிப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த திரையரங்களில் மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகள் தான் மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர். அதாவது அந்த படம் பார்க்குற அனுபவத்தை வந்து குடும்பமாக போய் படம் பார்க்குறவங்களுக்கு பெரிய சுமையாக மாற்றுவது அதுதான். சினிமா டிக்கெட்டை விட பெரிய சுமை. நீங்கள் தேட்டரில் வந்து இடைவேளையின் போது குடும்பத்தோடு எல்லோரும் ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா கூட படத்துக்கு கொடுத்த டிக்கெட் செலவை விட அதிகமாகிருங்கிற மாதிரி நிலைமை நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அளவில் குடும்பங்களை ஒன்றாக போய் படம் பார்க்குற கல்ச்சர் இருக்குல்ல, அதுலேருந்து உடைச்சிருச்சு. தனிநபராக மட்டுமே படம் பார்க்குற மனநிலைக்கு தட்டுவதே அதுதான் அடிப்படையான காரணம். ஆனால் ஒரு காலத்தில் குடும்பமாக போய் படம் பார்ப்பதுங்கிறது இருக்குல்ல, இது உடனே படம் தயாரிக்கிறவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ குடும்பமாக படம் பார்க்க வரவங்களே இல்லை, படம் பார்க்க வர்றதுக்கு வந்து நிறைய விடலை இளைஞர்கள் தான் வராங்க, நாங்கள் அவங்களுக்கான கதைகளோடு தான் படம் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. படத்துடைய கண்டென்ட்டே இதனால மாறுதுன்னு சொல்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா. அப்போ ஏன் குடும்பமாக போய் பார்க்கலன்னா, அரங்கம் வந்து பொருட்செலவு வந்து மிக அதிகமாக பிடிக்கக்கூடியதாக மாற்றப்பட்டு விட்டது. சிற்றுண்டி சாலையோ அந்த இடமோ இல்லாமல் இது மாற வேண்டிய அவசியம் இருக்குது, இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. பல அரங்குகளில் வந்து நீங்கள் வெளியிலேருந்து எந்த பொருட்களையும் எடுத்து போகக்கூடாது அப்படின்னு மிக கடுமையான ஒரு நிபந்தனை வேறு இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சண்டை போட்டு தான் நீங்கள் குடி தண்ணீரே எடுத்துகிட்டு போக முடியும். இல்லாட்டி குடி தண்ணீரை கூட உள்ள விலைக்கு தான் நீங்கள் மிகப்பெரிய விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதெல்லாம் இந்த இடம் பார்க்குற பண்பாட்டை எதிர்குலைக்கிற விஷயங்களில் ஒன்று. நீங்கள் சிறந்த தொழில்நுட்பத்தோட பார்வையாளர்கள் படம் பார்க்கணும், அது இல்லைன்னா வரமாட்டாங்கிற காரணத்துக்காக மாற்றுறது ஒரு ஒரு கால ஓட்டத்தோட சேர்ந்து போகிற விஷயம். அதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் growth, அதன் காரணமாக நம்ம இப்படியே இருக்கிறதை விட வேறொரு மல்டிப்ளெக்ஸோட சேர்ந்த ஒரு வணிக வளாகம் கட்டுவதன் மூலமாக நிறைய லாபம் ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு பார்வையும் அதுக்குள்ள இருக்கு. உண்மை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரங்கத்தில் வந்து அந்த அரங்கம் அப்படி நிலைக்கப்பட்டால் அந்த இடத்துல வந்து அவர்களால் ஒரு அரங்கம் அதுலேருந்து கட்டணத்தை மட்டும்தான் அவங்களால வசூல் பண்ண முடியும். மாறாக ஒரு திரையரங்குகளோட கூடி இருக்கக்கூடிய வணிக வளாகத்தை எடுத்துட்டா அரங்கு இல்லை அவங்களுக்கு வசூல். அந்த கட்டடமும் அதில் இருக்கக்கூடிய கடைகளும், இன்னும் சொல்லப்போனால் அந்த பின்னாடி போகக்கூடிய விலை மதிப்பும் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா. அப்போ நியாயமாக ஒருத்தர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, நான் ஒரு அரங்கத்தை வச்சுட்டு அந்த அரங்கத்திலேருந்து வரக்கூடிய கட்டணத்திலேருந்து நான் என்னோட முதலீட்டை பெருக்கிறத விட அந்த அரங்கத்தை நான் இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வணிக வளாகம் கட்டிடலாம் தானே. என்ன நமக்கு நடைமுறையான சிரமம் வரப்போகுதுன்னா, அந்த மாதிரியான வணிக வளாகங்கள் நிரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொன்று, இந்த வணிக வளாகங்களில் வந்து படம் பார்க்குறது வந்து அதனோட ஒரு அம்சம் தானே தவிர படம் பார்க்கறதுக்காக ஒரு தேட்டருக்கு போகிறோம் இல்லையா, அது இல்லை. அந்த அங்கே வந்து பிரதானமாக என்ன அப்படின்னு சொன்னால் சினிமா பார்க்க போகல, எல்லாம் இருக்குது. அதில் ஒரு பகுதி உணவகம் மாதிரி திரைப்பட அரங்கங்கிறது அதனோட ஒரு பகுதி தான். அப்படி பார்த்தா இது ஒரு மாறி வரக்கூடிய ஒரு வணிக பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம் தான். வேகமாக இந்தியா முழுக்க மல்டிப்ளெக்ஸ் பரவிட்டு வருது. தவிர்க்கவும் முடியாது அதை. ஆனால் இந்த தவிர்க்க முடியாத இந்த மல்டிப்ளெக்ஸை யார் முந்திக்கிட போகிறாங்க? அப்போ இப்போ சின்ன அரங்குகள் சென்னையில் இந்த ஒன்றும் இல்லை. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா புகழ்பெற்ற அரங்குகளும் ஒன்றா மூடப்பட்டுச்சு. அந்த இடத்துல வேற வந்துடுச்சு. ஒன்று இப்படி மல்டிப்ளெக்ஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா அலுவலக கட்டணங்கள் வந்திருக்கு. நவீன தொழில்நுட்பங்களோடு இருக்கக்கூடிய பெரிய அலுவலக கட்டணங்கள் வந்துருக்கு. இப்போ ஆனந்த் தேட்டர் இந்த இடத்துல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த அரங்குகள் மாறுறதும் புதிய அரங்குகள் வர்றதும் என்ன கேட்டால் தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த வரலாற்று நினைவு வைத்துக்கொள்ள இந்த மாதிரி இடங்களில் அருங்காட்சியகங்கள் சின்ன அளவிலாவது உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நாம் வந்து நிராகரிக்க முடியாது. வேற ஒன்று, இந்த வணிக காரணம் சொன்னீங்கல்ல, ரியல் எஸ்டேட் வேல்யூ ஒன்று, இது நீங்கள் சினிமாவுக்கு மட்டும் நம்ம சொல்கிறது நியாயம் கிடையாது. திருச்சியில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலையை ஒட்டி இருக்கிற முழுக்க வணிக வளாகம் தான் கல்லூரி கட்டி வச்சிருக்கு. உள்ளே வந்து நடக்கிறது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி, ஆனால் வெளியில் வணிக வளாகம் கட்டி அது மிகப்பெரிய வசூல் வந்து அந்த கல்லூரிக்கு நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா
பெரிய வணிகம் கடைகளாக கட்டி விட்டுருப்பாங்க, தெரு நெடுகவும் கடைகள் தான் கட்டி விட்டுருப்பாங்க. இது பல ஊர்களில் இன்னைக்கு கல்லூரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கல்லூரி வந்து கல்விக்கான இடம், கல்விக்கு தருவதற்கான இடம், மாணவரிடம் கட்டணம் வாங்கி கொண்டு படிப்பை சொல்லி தரீங்க, அவ்வளோதான். அங்கேயே வந்து நீங்கள் அதை ரியல் எஸ்டேட்டாக பார்க்குறீங்கன்னா அவங்க எங்களுக்கு இது வருவாய் வருது, அது பிரைம் ஏரியாவில் ரியல் எஸ்டேட் இருக்குது, வேல்யூ இருக்குது, அப்போ நாங்கள் இதை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கல்லூரிக்கு முன்னால் கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும்? அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு டாஸ்மாக் ஷாப் வந்தாலும் வரும், அது ஒன்றும் தவிர்க்க முடியாது, அப்படி தான் நடக்கும். ஞானி அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு கரெக்டாக வந்து நின்றுட்டாரு. நீங்கள் ரியல் எஸ்டேட் தவிரவும் அங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை அந்த நாளிதழில் சொல்கிறாங்க. இந்த இப்போ கிட்டத்தட்ட அண்ணா சாலை வந்து சென்னையினுடைய கமர்ஷியல் ஹப்பு, அது முன்னால் சரியாக இருந்தது. இப்போ வந்து இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த எந்த சினிமா தியேட்டர்ஸ் மட்டும் இல்லை, எந்த கடைகள்லேயும் கூட பார்க்கிங்கான பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. மல்டிப்ளெக்ஸாக போனால் மட்டும்தான், அதாவது வணிக வளாகங்களாக போனால் மட்டும்தான் ஏராளமான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. அப்போ பார்க்கிங் ஸ்பேஸ்னு சொன்னால் திரும்ப வந்து நம்ம வந்து கார் தொழிற்சாலை, கார் உற்பத்தி, இது தொடர்பான அரசியலும் அதுக்குள்ள வருதோ அப்படின்னு பார்க்க வேண்டியது. எல்லாம் அதாவது இந்த வணிக வளாகங்கிறது வெறுமனா இல்லையா, அதுக்கு பின்னாடி இப்போ உள்ள வரப்போகிற கடைகள்லாம் திருப்பி பன்னாட்டு பிரபலமான நிறுவனங்கள் தான் வரப்போகிறாங்க. இன்னொன்று, இது ஒரு அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுனுடைய முதல் படி தான். இப்போ போக்குவரத்து மாற்ற நெரிசல் வந்து நமக்கே தெரியும், ஒரு மல்டிப்ளெக்ஸ் உருவான உடனே அந்த சாலையை நம்ம பயன்படுத்தவே முடியாத அளவுக்கான நெருக்கடி வந்துடும். அதுலேயும் குறிப்பாக மாலை நேரங்களில் அந்த சாலையில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். எல்லாம் தாண்டி இங்கே ஒன்று இருக்குது எப்படின்னா, இங்கே பார்க்கிங்க்குன்னு சொல்லி தனியான லாட்ஸ் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணிவிட்டு உங்களோட சினிமா தியேட்டருக்கோ அலுவலகத்துக்கோ போகிற ஒரு பழக்கம் இல்லை. அப்படியான ப்ரைவேட் பார்க்கிங் ஸ்பேஸ் கிடையாது. இருக்கிற பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து நம்மளால் அதை ப்ராப்பராக பயன்படுத்தவும் தெரியாது. எல்லாம் தாண்டி நம்மகிட்ட பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, கார்களையோ வாகனங்களையோ எங்கே வேணாலும் யார் வேணாலும் நிறுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அது தனியாரோட இடமா, பேருந்து நிலையமா, சாலையா, எதை பற்றியும் கவலையே கிடையாது. அந்த இடத்துல அப்படியே வண்டி நிறுத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அன்றாட சென்னையினுடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா வாகனம் நிறுத்துறது தான். அதை முறைப்படுத்தவே முடியாது. ஆனால் உலகம் முழுக்க இதை விட ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நியூயார்க்லையோ பரபரப்பானதுலையோ ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சாலையை இந்த நேரத்தில் தான் பயன்படுத்த முடியும், இதுக்கு இவ்வளோ கட்டணும், இங்கே பார்க்கிங்னா பார்க்கிங்க்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கட்டணும், அப்புறம் பிரதான சாலையை பயன்படுத்துறதா இருந்தால் இந்த மணி நேரத்துக்குள்ளே தான் பயன்படுத்தணும், பயன்படுத்தினா கட்டணும்னு எல்லாமே முறைப்படுத்தியிருக்காங்க. இங்கே அப்படி முறைப்படுத்துறதுக்காக குறிப்பாக எதுவுமே இல்லை. வணிக வளாகங்கள் மேலும் இந்த சுமையை அதிகரிக்க போகுது. இல்லை, வணிக வளாகங்களை பொறுத்த மட்டும் நான் அப்படி அவ்வளோ சிக்கலாக பார்க்கல. ஏன்னா புதிய வணிக வளாகங்கள் எல்லாமே அவர்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகின்றன. அது இல்லாமல் புது வணிக வளாகம் வணிக வளாகத்துக்குள்ள ஆனால் அவங்களை வந்து ரீச் பண்ணுறது வணிக வளாகத்துக்குள்ள பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு, அது இந்த கட்டணம் அதிகமாக இருக்குங்கிறத பிரச்சனையே ஒழிய இல்லை. அவங்க உள்ள போயிடலாம், ஆனால் நம்ம அவங்கள வந்து சேர்றது அந்த சாலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடபழனியில் ஒரு 2 வணிக வளாகங்கள் 3 வணிக வளாகங்கள் இருக்கு, இன்னொரு 10 வணிக வளாகங்கள் வந்துச்சு. அந்த சாலை எப்படி பயன்படுத்த சாலைக்கு நெரிசல் இருக்குங்கிறது உண்மை. சாலை நெரிசலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கிற அலுவலகங்களும் கடைகளும் செய்கிற ஆக்கிரமிப்பு. எல்லா நடைபாதைகளையும் ஆக்கிரமிச்சு செஞ்ச பிறகு நடைபாதையில் இருக்கிறவங்க ரோட்டில் நடக்கிறாங்க, ரோட்டில் தான் பார்க்கிங் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் வேறு பிரச்சனைகளோடு நம்ம சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு வணிக வளாகங்களை பற்றி ஒரு உண்மையை நம்ம பார்க்கணும். வணிக வளாகங்களும் எல்லாமே வெற்றிகரமாக லாபகரமாக நடக்கலை. நீங்கள் அண்ணா சாலை எடுத்துக்கிட்டீங்க, அண்ணா சாலைக்கு நீங்கள் கமர்ஷியல் வேல்யூ மிக குறைவு சென்னையில். அண்ணா சாலையுடைய பழைய கமர்ஷியல் வேல்யூ இன்றைக்கி இல்லை. முழுக்க அது முழுக்கவுமே நுங்கம்பாக்கம் ஹைரோடுக்கு மாறிடுச்சு. அந்த வேல்யூ முழுக்க நுங்கம்பாக்கம் ஹைரோடுக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு மார்க்கெட் போன பிறகு, கொத்தவால் சாவடி போயிட பிறகு, பஸ் ஸ்டாண்டு புறாவும் மாற்றப்பட்ட பிறகு பாரிமுனையிலிருந்து அண்ணா சாலை வழியாகத்தான் போக்குவரத்து போகணும்னு இருந்த காலகட்டம் இருக்குல்ல, அது மாறின உடனே அண்ணா சாலையுடைய கமர்ஷியல் வேல்யூ போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீண்டும் மெட்ரோ உருவானதுக்கு பிறகுதான் அண்ணா சாலைக்கு பழைய கமர்ஷியல் வேல்யூ வரும்னு எதிர்பார்க்குறாங்க. மெட்ரோ ரயில் உருவான பிறகுதான். மெட்ரோ ரயில் உருவாக்க திட்டமே இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். பார்த்தீங்கன்னா அதில் அண்ணா சாலைக்குள்ளே வந்து பார்க்கிங் பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அண்ணா சாலையிலே என்னால் 4 வணிக வளாகங்களை சுட்டி காட்ட முடியும். அவற்றில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த வணிக வளாகங்களில் அலுவலக இடமே இன்னும் காலியாக இருக்குது. வாடகைக்கு எடுக்க கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அண்ணா சாலையில் சிக்கல் இருக்கு. நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து சினிமா பேரடைஸை பற்றி சொன்னீங்க, அப்போ தொடர்ந்து அதை பற்றி பேச முடியல. அதில் அதை போன்ற ஒரு சூழல் தான் இனி அடுத்தடுத்து எல்லா திரையரங்கங்கள்லையும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இறுதியாக நம்ம நினைக்க வேண்டியதுதான். ஆமாம், உண்மை. ஏன்னா இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் தானே, மாற்ற முடியாது தானே. ஏன்னா இது ஒரு திரையரங்கம், அது எவ்வளோ புகழ்பெற்று இருந்தாலும் அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதனுடைய ஒரு இறுதி கட்டத்தை அடைய தான் செய்யும். ஒன்று என்னென்னா, அது இடிக்கப்படலாம், ஆனால் நினைவில் இருந்துகிட்டே தானே இருக்கும். இப்போ சாந்தி தியேட்டர் இடிக்கப்பட்டால் அது என் நினைவுலேருந்து போயிருமா என்ன?
நினைவில் நிச்சயமாக இருக்கும். சாந்தி தியேட்டரில் படம் பார்த்தவங்க எல்லாருமே அதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஞானி சொல்கிற மாதிரி அதை ஆவணப்படுத்தவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகவும் தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பணி. மியூசியம் கான்செப்ட் நமக்கு வேணும், தவிர்க்கவே முடியாது. மியூசியம் கான்செப்ட் நமக்கு வேணும். மியூசியம்னா நம்ம பிரம்மாண்ட பெரிய மியூசியம் மட்டும்தான் இல்லை, சின்ன சின்ன மியூசியம்கள் கூட இந்த மாதிரி அமைப்புகளில் வேண்டும். அதை நம்ம வந்து கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நினைவாக கடத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.